بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم اجعلنا من أتباعه صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய முதல் பாடம், அதாவது ஷஹர் மாயு மே மாதத்துக்குரிய முதல் வகுப்பாக நாம் ஒரு கேள்வி முன்வைக்கின்றோம். அந்த கேள்வி அல்லாமா அறிஞர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவரிடத்திலே கேட்கப்பட்டது. அவர் முஃப்தி தியாரில் மம்லக்கா சவுதி அரேபியாவின் முஃப்தியாக இருந்தபோது கேட்கப்பட்ட கேள்வி, ஹல் யஸிஹு அன் யர்ஃபஅ அல் முஸல்லி பஸ்ரஹு இல ஸமா அஸ்னாஇ ஸலா. தொழுகையாளி தொழுகையின் மத்தியிலே தனது பார்வையை வானத்தின்பால் உயர்த்துவது, தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தனது பார்வையை வானத்தின்பால் உயர்த்துவது சிஹத்தாகுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு நாம் ல அஜூஸ், அவர் பதிலளித்தார், ரஃபுல் பஸ்ரி இல ஸமா வக்த ஸலா ல அஜூஸ். தொழுகையின் நேரத்திலே தொழுது கொண்டிருக்கின்ற போது வானத்தின்பால் பார்வை உயர்த்துவது ல அஜூஸ், ஜாயிஸ் ஆகாது. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற சஹீஹான ஹதீஸ், ஜாபிர் இப்னு சம்ரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لينتهين أقوام يرفعون أبصارهم إلى السماء في الصلاة أو لا ترجع إليهم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அறிவிக்கின்றார்கள், தொழும்போது வானத்தை அன்னார்ந்து பார்க்கும் மக்கள் அதை நிறுத்தி கொள்ளட்டும். லென்தஹியன் அக்வாமுன் யர்ஃபஊன அப்சாரஹும் இல ஸமா ஃபி ஸலா. தொழுகையிலே வானத்தின்பால் அவருடைய பார்வையை உயர்த்தி கொள்ளும் அண்ணாந்து பார்க்கும் மக்கள் அதை நிறுத்தி கொள்ளட்டும், அல்லது அவருடைய பார்வை திரும்பி வராமல் இருக்கட்டும் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளார் தடுத்தது மாத்திரமல்ல, எச்சரிக்கையும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ல யஜூஸு ரஃபுல் பஸ்ரி இல ஸமா ஃபி ஹாலிஸ் ஸலாஹ், தொழுகையின் நிலையிலே தொழுது கொண்டிருக்கின்ற போது வானத்தின்பால் பார்வையை உயர்த்துவது, அண்ணாந்து பார்ப்பது ல அஜூஸ், ஜாயிஸ் ஆகாது. நபி வழி, தொழுகையிலே நபி வழி எதுவென்றால் தரஹு இலல் அருள் இல மஹல்லி சுஜூத், சுஜூது இடத்திலே பூமியின்பால் பார்வையை தாழ்த்துவதான் நபி வழி. இது ஃபர்லான தொழுகையில் மட்டுமல்ல, சுன்னத்தான தொழுகையிலும் அவ்வாறுதான். அதே போல ஜனாசா தொழுகையிலும் கூட நாம் சுஜூசி இடத்தை பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய காலத்திலே ஜனாசா தொழுகையை தொழுகின்ற பொழுது நெருக்கமாக நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அணிகளாக ஒழுங்காக நின்றாலும் கூட அவர்கள் ஒரு மிக நெருக்கமாக இடைவெளி அன்றி அணிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் சுஜூது செய்யும் இடத்தை பார்ப்பதில்லை, மாற்றமாக முன் அணியிலே நிற்கின்றவருடைய பிடரிகளை கழுத்தைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மறைக்கப்பட்ட ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஜனாசா தொழுகையிலும் கூட ஐங்கால தொழுகையிலே சுன்னத்தான தொழுகையில் எவ்வாறு நாங்கள் இடைவெளி விட்டு சுஜூது செய்யும் இடத்தை பார்த்து தொழுவோமோ அதே போலதான் ஜனாசா தொழுகையிலும் பார்க்க வேண்டும். இதான் நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாற்றமாக பிடரியையோ வானத்தையோ பார்ப்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலதான் தொழுகையிலே பிரார்த்திக்கின்ற பொழுது பார்வைகளை உயர்த்துவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகையின் பிரார்த்திக்கும் போது வானத்தை அண்ணாந்து பார்க்கும் மக்கள் அதை நிறுத்தி கொள்ளட்டும் என்று நபிகளார் தடை செய்திருக்கின்றார்கள். தொழுகையில் பிரார்த்திக்கும் போது வானத்தை அண்ணாந்து பார்க்கும் மக்கள் அதை நிறுத்தி கொள்ளட்டும், அல்லது அவர்களுடைய பார்வை பறிக்கப்பட்டுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகின்ற பொழுது சுஜூது செய்யும் இடத்தை தான் பார்க்க வேண்டும். அண்ணாந்து பார்ப்பது, தலையை பார்வை மேல் உயர்த்துவதெல்லாம்
மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் ஜனாசா தொழுகை உட்பட அனைத்து தொழுகைகளிலும் சுஜூத் செய்யும் இடத்தை பார்ப்பதுதான் நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.